Hello future officers, welcome to Firdaus Academy. நம்ம இந்த ஆப்டிடியூட் சீரீஸில் லாஸ்ட் வீடியோவில் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நம்பர் சிஸ்டமில் 3 மெத்தட்ஸ் அல்லது 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் தென் ரெண்டாவது பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அண்ட் தேர்ட் ஒன் ஸ்கொயர் அண்டு கியூப் ரூட்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் பார்த்துருந்தோம். சரியா? இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். சரியா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் தான், சேம் நம்பர் சிஸ்டம் தான். இதில் யூனிட் டிஜிட் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் சம்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் டிஜிட் அப்படின்னா 1ஆம் இலக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது இப்போ ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 123 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதில் யூனிட் டிஜிட் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட். ஸோ 3 தான் யூனிட் டிஜிட்டு, 2ன்றது 10th பிளேஸு, 1ன்றது 100th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 5 6 2 3 அப்படின்னு இருக்குதுன்னா ஸோ இதில் 3 தான் யூனிட் டிஜிட். சரியா? இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதில் எது யூனிட் டிஜிட்னு கேட்டால் உங்களால் ஈஸியாக இதுதான் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இப்போது நான் இப்படி கொடுக்குறேன், 15 × 2 இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன். இதனுடைய யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறேன். அப்போ 15 × 2 அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 30 அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ 30 யூனிட் டிஜிட் என்னன்னா 0 அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி 15 + 20 + 35 இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, மேக்ஸே தெரியாது, யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த ட்ரிக்ஸுமே தெரியாது அப்படின்றவங்க என்ன பண்ணுவீங்க? 15 20 35ன்னு போட்டு சால்வ் பண்ணி, ஸோ இதில் 5 5 10 0 ரிமைண்டர் 1 2 4 3 7. ஸோ இந்த மாதிரி 70 அப்படின்னு ரிசல்ட் வருது. இதனோட யூனிட் டிஜிட் 0 தான் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. சரியா? இப்போ இது உங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் கிளாஸை கற்றுக்கிறாதவங்க இந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க. அதாவது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணியோ இல்லை ஃபுல்லாக ஆட் பண்ணியோ அதோட யூனிட் டிஜிட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 15 × 23 × 46 × 61 × 92 இந்த மாதிரி இருக்குது வரிசையா. அப்போ இதை என்ன பண்ணுவீங்க? ஒன்னா 15 × 23 எவ்வளோ, 23 × 46 எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒன்னா போட்டுட்டு இருந்தீங்கன்னா விடிஞ்சிரும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன டெக்னிக் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பருக்குமே, இப்போ இது ஒரு நம்பர், 15 ஒரு நம்பர், 23 ஒரு நம்பர், இந்த ஒரு நம்பருக்குமே யூனிட் பிளேஸ்னு ஒன்று இருக்குதா, யூனிட் டிஜிட்னு. 15 யூனிட் டிஜிட் 5, 23 யூனிட் டிஜிட் 3. அதே மாதிரி ஒரு நம்பருக்குமே யூனிட் டிஜிட்ஸ் இருக்குதா, அந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து எழுதுங்க. இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்க டைரக்டா எடுத்து டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லிடலாம். இப்போ 15 யூனிட் டிஜிட் 5, 23 யூனிட் டிஜிட் 3. இந்த மாதிரி ஒரு நம்பர்லையும் யூனிட் டிஜிட் எடுத்து நான் எழுதியிருக்கிறேன். சரியா? 92ல 2. இப்போ இந்த யூனிட் டிஜிட்டை ஏன் எடுத்து எழுதுனேன்னா, நீங்க இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர்ல எது யூனிட் டிஜிட்னு பாக்குறத காட்டிலும் இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு அதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ உதாரணத்துக்கு 5 3s are 15 வரும். சரியா? 15 வருதா, அந்த 15ல யூனிட் டிஜிட் என்னன்னா 5 தான். ஸோ அப்போ அந்த 5 மட்டும் வச்சுட்டு அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 6 13 வரும். ஸோ இப்போ 30 அப்படின்னா 0 தான் யூனிட் டிஜிட். ஸோ அப்போ 0வை அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா எனிதிங் × 0 0 தான் வரும். ஸோ அகைன் மறுபடியும் எனிதிங் × 0 0 தான் வரும். ஸோ இப்போ என்னோட யூனிட் டிஜிட் 0 அப்படின்னு கிடைக்கும். சரியா? புரிஞ்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 15 நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? 15 ரிமூவ் பண்ணிட்டா வெறும் 5 மட்டும் தானே இருக்கும். இப்போ ஆன்சர் பார்ப்போம். இப்போ எல்லாத்துலேயும் யூனிட் டிஜிட் எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ 3 6 are 18 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 18 யூனிட் டிஜிட் என்னன்னா 8 தான். ஸோ அப்போ அந்த வெறும் 8 மட்டும் எடுத்து இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 8 1s are 8. ஸோ 8 தான் கிடைக்கும். அடுத்து 8 2s are 16. ஸோ 16 அப்படின்னா அதனோட யூனிட் டிஜிட் என்ன? 6. ஸோ அப்போ இந்த 23 × 46 × 61 × 92 இருக்குதா, இதனுடைய மொத்த ப்ராடக்ட் யூனிட் டிஜிட்டுமே எனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா 6 தான் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ 23 × 46ன்னு போட்டிங்கன்னா 6 3s are 18ன்னு போடுவீங்களா? ஸோ அந்த 8 தான் இங்கே நம்ம யூனிட் டிஜிட்னு எடுத்துருக்கிறோம். கரெக்டாக 23யும் 46ஐயும் மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 8 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணது மூலியமாகவே சொல்லிட்டோம். ஓகேவா?
இப்போ உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் சொல்றேன். இப்போ 6 3s are 18 போட்டுருவீங்க, ரிமைண்டர் 1 போடுவீங்க. அடுத்து 6 2s are 12 + 1 13 போடுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, 4 3s are 12ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டாவது டிஜிட்ல தான் நீங்க எழுதுவீங்க. அப்போ யூனிட் டிஜிட்ல இந்த 8ன்றது மாற போறதே இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு நம்பருடைய யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே போதும், அதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் ப்ராடக்டினுடைய யூனிட் டிஜிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புரியுதா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியல அப்படின்னா திரும்ப கூட நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து எல்லாத்துலயும் யூனிட் டிஜிட் அப்படின்றத நம்ம சால்வ் பண்ண போறோம். சரி, அங்கங்க ஒரு சில டெக்னிக்ஸ் நான் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சிலபஸ் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றதுல தான் நம்ம வந்து நம்பர் சிஸ்டம்ல தான் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். ஸோ அதே இதில் தான் நம்ம யூனிட் டிஜிட் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஆன்சர்னு. அண்ட் தென் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 67 யூனிட் டிஜிட் என்னன்னா 7 இன்டூ 37 யூனிட் டிஜிட் என்னன்னா மறுபடியும் 7, 43 யூனிட் டிஜிட் 3, 91 யூனிட் டிஜிட் 1, அண்ட் 42 யூனிட் டிஜிட் 2, அண்ட் தென் அகைன் 42 அதனோட யூனிட் டிஜிட் 2, 33 அதனோட யூனிட் டிஜிட் 2, 42 அதனோட யூனிட் டிஜிட், 33 யூனிட் டிஜிட் 3, 42 யூனிட் டிஜிட் 2. ஓகேவா? இப்போ வந்து இந்த யூனிட் டிஜிட்ஸை ஃபுல்லாக நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ 7 7s are 49. ஸோ 49ல் 9 மட்டும் நான் எடுத்துக்கலாமா, ஏன்னா எனக்கு யூனிட் டிஜிட் மட்டும் தான் வேணும். ஸோ 49ல் 9 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும், 9 3s are 27. 27ல் 7 தான் யூனிட் டிஜிட், ஸோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 7 1s are 7. ஸோ அதே 7 தான் வந்து யூனிட் டிஜிட்டாக இருக்கும். அண்ட் தென் அகைன் 7 2s are 14. 14ல் 4 தான் யூனிட் டிஜிட், ஸோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து 4 2s are 8. சரியா, 4 2s are 8. 8 தான் யூனிட் டிஜிட். அடுத்து 8 3s are 24. 24 யூனிட் டிஜிட் 4, அண்ட் 4 2s are 8. ஸோ அப்போ ஃபைனலாக எனக்கு வரக்கூடிய யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 8 தான் வரும். சரியா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 8 தான் வரும். ஸோ நீங்கள் இப்படி வரிசையாக ஒன்றா தான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ 7 7s are 49, 9 3s are 27. ஸோ 7 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து 2 2s are 4, 4 3s are 12, 12 into 2 24. ஸோ 24 யூனிட் டிஜிட் வந்து 4. இங்கே 1 இருக்கிறதுனால 1 வந்து நீங்கள் எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால இந்த 1 நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. சரியா? ஸோ அப்போ இங்கே 7 7s are 49, 9 3s are 27. ஸோ 7 தான் யூனிட் டிஜிட்டு. அதே மாதிரி இங்கே 1 2s are 2, அதே தான் வரப்போகுது. ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 into 2 24. அப்போ 4 தான் வந்து யூனிட் டிஜிட். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 4s are 28ன்னு வரும். ஸோ அப்போ 8 தான் யூனிட் டிஜிட். புரியுதா? ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு நம்பராக நான் மல்டிப்ளை பண்ணி காமிச்சேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு என்ன பண்ணணும், 7 7s are 49, 9 3s are 27. ஸோ 7ன்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து 2 2s are 4, 4 3s are 12, 12 into 2 24. ஸோ இப்போ 4ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 28 வரும். ஸோ இப்போ 8 தான் வந்து என்னுடைய யூனிட் டிஜிட் அப்படின்னு நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் வந்து பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரியா? சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பீட் அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்க்கு சேம் மெத்தட் தான். நீங்கள் எப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் பண்ணும்போது இப்போ ஒரு பர்சன் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா அது எல்லாத்தையும் என்னென்ன கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கேட்குறோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒரே கமெண்ட்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சம்மா நம்ம வந்து பார்த்து அட்ரஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்குறோம் அப்படின்னா அது கொஸ்டின் நம்பர்ஸ் மட்டும் போட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரே கமெண்ட்ல டைப் பண்ணி அமைச்சிருங்க. சரியா? ஸோ தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து சொல்லித்தரேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 10 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. சரியா? 10னுடைய யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 0 தான் யூனிட் டிஜிட். ஓகே. 10 into 20 அப்படின்னு ஒரு
நம்பர் இருக்குது. ஸோ அப்போ இதனோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிங்கனாலும் என்னது 0 into 0, ஸோ 0 தான் வரும். சரியா? சரி, இப்போ வந்து 10 power 2 அப்படின்னு இருக்குது. 10 power 2 நான் எப்படி எழுதலாம்? 10 into 10 எழுதலாமா? ஸோ இப்போ 0 0 0 into 0 அதனோட யூனிட் டிஜிட் என்ன வரும்? 0 தான் வரும். அதே மாதிரி 10 power 3 இருக்குது. 10 power 3னா 10 into 10 into 10. ஸோ இப்போ என்ன வரும்? 0 into 0 into 0, ஸோ யூனிட் டிஜிட் 0 தான் வரும். சரியா? ஸோ ஏன்னா இந்த 0 யூனிட் டிஜிட்டை மட்டும்தான் நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால என்னோட யூனிட் டிஜிட் என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எனி நம்பர் எண்டிங் வித் 0, ஸோ எந்த ஒரு நம்பராக இருக்கட்டும், 1 2 3 4 5 6 0 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. சரியா? ஸோ இப்படி ஒரு நம்பர் இருக்கும்போது இதுக்கு பவர்ல என்ன நம்பர் வேணா இருக்கலாம். சரியா? இதுக்கு பவர்ல 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்ல 1 2 3 4 1234 அப்படின்னு ஒரு பவர் இருக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் எண்டிங் வித் 0வா இருக்கும் பொழுது இதுக்கு பவர்ல என்ன நம்பர் இருந்தாலும் சரி அதனுடைய யூனிட் டிஜிட் என்னதான் வரும் அப்படின்னா 0வா தான் வரும். புரியுதா? ஒரு நம்பர் 0ல எண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பவர்ல என்ன வேணா இருந்துட்டு போகட்டும், எனக்கு ஃபைனல் ஆன்சர் 0 தான் வரும். ஏன்னா ஒரு டைம் 0ன்னு ஒரு யூனிட் டிஜிட்ல வந்துருச்சுன்னா அந்த 0 கூட நீங்க எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 1 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 1 into 0 0, 2 into 0 0. ஸோ அதே நம்பரை மல்டிபிள் டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு சேம் 0 தான் வந்து யூனிட் டிஜிட்டா கிடைக்கும். சரியா? அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் அல்லது ஃபர்ஸ்ட் டைப். சரியா? ஸோ லிஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி கூட நீங்க வச்சுக்கோங்க. 0ல எண்ட் ஆகிற நம்பருக்கு பவர்ல என்ன இருந்தாலும் எனக்கு ஆன்சர் 0 தான் வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எழுதி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 0ல எண்ட் ஆகிற நம்பருக்கு மட்டும்தான் அப்படியா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. ஸோ அது கூட இன்னுமே ஒரு சில நம்பர்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 into 1 இதனுடைய வேல்யூ என்ன? 1 தான். அதே மாதிரி 21 into 31 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் மட்டும்தானே நம்ம பார்க்க போறோம். அப்போ 1 into 1 என்ன வரும்? எனக்கு 1 தான் வரும். இப்போ வந்து 21 power 3 அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 21 into 21 into 21. ஸோ அப்போ யூனிட் டிஜிட்டை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணா 1 into 1 into 1. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்? 1. ஸோ எப்படி 0க்கு பவர்ல, அதாவது ஒரு நம்பர் 0ல எண்ட் ஆகும் பொழுது பவர்ல என்ன இருந்தாலும் எனக்கு யூனிட் டிஜிட் 0 தான் வருமோ, அதே மாதிரி ஒரு நம்பர் 1ல எண்ட் ஆகும்போது அதுக்கு பவர்ல என்ன இருந்தாலும் சரி அதுக்கும் வந்து எனக்கு யூனிட் டிஜிட் என்ன தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 தான் வரும். ஏன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். 0ன்னு வந்துட்டாலே 0 நம்ம எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அது மாதிரி 1 நம்ம எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து 21 power 21 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து 21 into 21 into 21 போட முடியாது. 21 தடவை 21 மல்டிப்ளை பண்ணி 1 into 1 எவ்வளோ, 1 into 1 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸா 2 சம் சால்வ் பண்ணோம் இல்லையா? இப்போ 7 5 are 35, 5ல முடியுது அப்படின்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டே இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக நான் இப்போ சொல்லக்கூடிய ட்ரிக்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ 0ல முடிஞ்சாலும் சரி 1ல முடிஞ்சாலும் சரி பவர்ல என்ன வேணா இருக்கட்டும், எந்த நம்பர் இருந்தாலும் சரி நமக்கு யூனிட் டிஜிட் என்னதான் வரும்னா அதே 0 அல்லது அதே 1 தான் வரப்போகுது. ஓகேவா? இந்த லிஸ்ட் இதோட முடிஞ்சான்னு கேட்டா இல்ல. அண்ட் தென் அகைன் 5 into 5 அதனுடைய வேல்யூ என்ன? 25 வரும். ஸோ யூனிட் டிஜிட் என்னது? எனக்கு 5 தான். அதே மாதிரி 25 into 35 போட்டாலும் 5 into 5 25 வரும். ஸோ யூனிட் டிஜிட் 5 தான் வரும். அதே மாதிரி 5 பவர்ல 3 இருக்கட்டும், 5 பவர்ல 4 5 345 6 3456 இந்த மாதிரி என்ன நம்பர் இருந்தாலும் சரி ஒரு நம்பர் 5ல எண்ட் ஆச்சுன்னு சொன்னா அதனுடைய யூனிட் டிஜிட்டும் 5ல தான் வரும். ஏன்னா இப்போ 25 power 25ன்னு இருந்துச்சுன்னா 25 தடவை நீங்க 25 மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? அப்போ 5 into 5 25, மறுபடியும் 5 into 5 25, மறுபடியும் 5 into 5 25 சொல்லிட்டு 555 தான் வரும். அப்போ என்னோட யூனிட் டிஜிட் 5 தான் வரும். ஸோ அப்போ ஒரு நம்பர் 5ல எண்ட் ஆனாலும் அதுக்கு பவர்ல வரக்கூடிய நம்பர் என்னவா வேணா இருக்கட்டும் என்னோட யூனிட் டிஜிட் 5வா தான் இருக்கும்.
இதே மாதிரி 6க்கும் சரியா. இப்போ வந்து 6க்கும் யூனிட் டிஜிட் வந்து 6 தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 6 ஆர் 36ன்னு வருமா, 6 6 ஆர் 36. இப்போ 36 into 6 போட்டிங்கன்னா அகைன் 6 6 ஆர் 36 தான் வரும். ஸோ அப்போ 6ல் முடியக்கூடிய நம்பர், 6ல் ஒரு நம்பர் முடியுது அப்படின்னா அதுக்கு பவரில் என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு வந்துட்டு யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா 6 தான் வரும். இப்போ வந்து 256ன்னு இருக்குது, பவர் 256ன்னு இருக்குது. அப்போ ஒரு நம்பர் எதுல எண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 6ல் எண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம், இது பவர்னு சொல்லுவோம். போன கிளாஸ்ல நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேஸ் வந்து எந்த நம்பர்ல எண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பேஸ் வந்து 6ல் எண்ட் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு பவர்ல என்ன நம்பர் இருந்தாலும் சரி எனக்கு 6ல் தான் முடியும். அதே மாதிரி இப்போ 255ன்னு முடியுது, இப்போ பவர் 255. இப்போ பேஸ்ல வந்து என்ன நம்பர்ல முடியுது, 5ல முடிஞ்சதுன்னு சொன்னா அது பவர்ல என்ன நம்பர் இருந்தாலும் சரி எனக்கு யூனிட் டிஜிட் என்ன தான் வரும்னு கேட்டீங்கன்னா 5 தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் 0 1 5 6. ஸோ இந்த 4 நம்பருக்கும் அந்த ஒரு ரூலை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ரூலை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அந்த சம் வந்து வர்றேன், சம் சொல்றேன் நான் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போ செகண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 சரியா. 4 power 1 வேல்யூ என்ன 4, 4 power 2 அதாவது 4 power 2னா 4 into 4, 4 4s are 16 வரும். ஸோ அதனுடைய யூனிட் டிஜிட் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ 6 மட்டும் நான் வச்சுக்கிறேன் சரியா. அதே மாதிரி 4 power 3, 4 power 3 அப்படின்றது 4 ஸ்கொயர் கூட இன்னொரு 4 மல்டிப்ளை பண்றது தான் 4 கியூப்னுடைய வேல்யூ கரெக்டா. ஸோ அப்போ இதனுடைய யூனிட் டிஜிட் என்னன்னா 4 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் வந்து 6, அதை வந்து இன்னொரு 4 கூட நான் மல்டிப்ளை பண்றேன். அப்போ 6 4s are 24ன்னு வரும். ஸோ அப்போ 4 கியூப்னுடைய யூனிட் டிஜிட் என்னன்னா 4 தான் சரியா. அடுத்து 4 power 4, இப்போ 4 power 4ன்றது எப்படி வரும், 4 power 3க்கு எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அது கூட நான் ஒரு 4 மல்டிப்ளை பண்ணா 4 power 4 கிடைக்கும். அப்போ 4 4s are 16. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 6 தான் ஓகேவா. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னா 4 6 4 6 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டா மாறி மாறி வருது சரியா. ஸோ அப்படி ஆல்டர்னேட்டா மாறி மாறி வர்றது வந்துட்டு இது 2 சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஒரு நம்பர் 4ல எண்ட் ஆச்சுன்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது 1234, இதுக்கு பவர்ல 1234 அப்படின்னு இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேஸ் பார்க்கணும். பேஸ் வந்து என்ன நம்பர்ல எண்ட் ஆகுது, 4ல எண்ட் ஆகுது. ஸோ அப்போ 4ல எண்ட் ஆச்சுன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற ரூலை நீங்க வந்து அப்ளை பண்ணணும். என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 2 சைக்கிள் தானே, ஆல்டர்னேட்டா 1 விட்டு 1 அடுத்தடுத்து மாறி மாறி வருதுல்ல. ஸோ அப்போ இதை வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா ஆட் பவர் ஈவன் பவர். இப்போ 4ல முடிகிற ஒரு நம்பருக்கு பவர்ல ஆட் நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னா அதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இதுல பாருங்க 4 power 1 4 power 3 இதுல எல்லாம் என்ன யூனிட் டிஜிட் இருக்குது, 4 தான் வந்து யூனிட் டிஜிட்டா இருக்குது. ஸோ அப்போ ஆட் பவர்ல ஒரு 4ல முடியக்கூடிய ஒரு நம்பருக்கு பவர்ல ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து 4ல எண்ட் ஆகும், அதோட யூனிட் டிஜிட் 4ஆ இருக்கும். அதே ஈவன் பவர்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா அதனோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6ஆ இருக்கும். ஸோ அப்போ ஆட் பவர்ஸ்னா 4, ஈவன் பவர்னா 6. ஸோ இது வந்து 4ல எண்ட் ஆகக்கூடிய நம்பருக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 9க்கும் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட் பவர் அண்ட் ஈவன் பவர். ஸோ இப்போ ஆட் பவர்ல முடிஞ்சா என்ன நம்பர் வரும், ஈவன் பவர்ல முடிஞ்சா என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. 4 power 1 போட்ட மாதிரியே அப்ளை பண்ணுங்க. 9 power 1 அதனுடைய யூனிட் டிஜிட் என்னன்னா 9. 9 power 2 அப்படின்னா 9 9s are 81. ஸோ 81ல யூனிட் டிஜிட் வந்து 1 சரியா. அடுத்து 9 power 3, 9 power 3ன்றது எப்படி கிடைக்கும், 9 ஸ்கொயருக்கு எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ கூட ஒரு 9 நான் மல்டிப்ளை பண்ணிட்டா 9 கியூப் வரும். ஸோ இப்போ 9 ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் வந்து 1, இங்கே ஒரு 9 இருக்குது, 9 into 1 வந்து 9. அடுத்து 9 power 4, இந்த 9ன்றது யூனிட் டிஜிட் சரியா. அடுத்து 9 power 3 உடைய 3 கூட ஒரு 9 நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னா 9 power 4 வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ 9 9s are 81. ஸோ இதனுடைய யூனிட் டிஜிட் என்னன்னா 1. ஸோ இந்த மாதிரி 9 1 9 1 மாறி மாறி வருதா. ஸோ இப்போ ஆட் பவர்ஸ்லாம் பாருங்க என்ன நம்பர்ல எண்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆட் பவர்ஸ்லாம் 9ல எண்ட் ஆகுது, ஈவன் பவர்ஸ்லாம் 1ல எண்ட் ஆகுது. ஸோ அப்போ 4க்கும் 9க்கும் என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட் அண்ட் ஈவன் பவர்ஸ் தான்.
இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 0156 இந்த நம்பர்ஸ்ல எண்ட் ஆகக்கூடிய ஒரு நம்பருக்கு பவர்ல என்ன இருந்தாலும் 0156 தான் யூனிட் டிஜிட்டா வரும். அண்ட் தென் செகண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 and 9. 4 and 9க்கு என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா ஆட் அண்ட் ஈவன் பவர்ஸை பார்க்கணும். ஆட் பவராக இருந்தால் 4, ஈவன் பவராக இருந்தால் 6. அதுவே 9ல எண்ட் ஆகக்கூடிய நம்பருக்கு ஆட் பவராக இருந்தால் 9, ஈவன் பவராக இருந்தால் 1. இப்போ உதாரணத்துக்கு 159 பவர் 124ன்னு இருக்குது. ஸோ அப்போ பவரில் வந்து ஆட் நம்பராக இருக்கா ஈவன் நம்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஈவன் நம்பர் இருக்குது. சரியா, இரட்டைப்படை எண்களாக இருக்குது. ஸோ அப்போ ஒத்தைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணான்னு பார்க்கணும். சரியா, ஸோ இப்போ இரட்டைப்படை எண் தான் இருக்குது அப்படின்ற போது இப்போ 9ல முடிகிற நம்பருக்கு ஈவன் பவர் அப்படின்றது 9 1s are 9, 9 ஸ்கொயர்ன்றது 81. ஸோ அப்போ 9ல 9 பவர்ல ஈவன் பவர் இருந்துச்சுன்னா எனக்கு 1ல முடியும் அப்படின்றத நான் 9 பவர் 1 9 பவர் 2 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் 4 பவர் 1 4 பவர் 2. 4 பவர் 1 வேல்யூ 4, 4 பவர் 2 வேல்யூ 16. ஸோ 6. ஸோ ஆட் பவர்ஸ்னா 4, ஈவன் பவர்னா 6ன்னு ஜஸ்ட் இந்த 9ஐயும் 9 ஸ்கொயரையும் அதே மாதிரி 4ஐயும் 4 ஸ்கொயரையும் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா, அண்ட் தென் தேர்டு டைப் ரொம்ப முக்கியமானது, கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இதில் வந்து 4 நம்பர்ஸ் இருக்குது, 2 3 7 8. ஸோ என்ன 2 3 7 8 அப்படின்னா ஒரு நம்பர் ending with 2 3 7 8. ஸோ ஒரு நம்பர் 2ல முடிஞ்சதுன்னா அதுக்கு என்ன ரூல், 3ல முடிஞ்சதுன்னா அதுக்கு என்ன ரூல், 7ல முடிஞ்சா என்ன, 8ல முடிஞ்சா என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2க்கு பார்க்கலாம். சரியா, 2 பவர் 1 அதனுடைய வேல்யூ என்ன 2. 2 பவர் 2 வேல்யூ 2 ஸ்கொயர் வேல்யூ 4. 2 பவர் 3 வேல்யூ 2 2s are 4, 4 2s are 8. 2 பவர் 4 வேல்யூ 8 2s are 16. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 6. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே கொண்டு வந்து 2 4 8 6 அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. சரியா, இது இப்போதைக்கு இந்த இது டேபிளில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை மட்டும் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். சம்மில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபர்தராக சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் எப்படி இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறேன்றதை கவனிச்சுக்கோங்க. சரியா, 2 பவர் 1னா 2, 2 ஸ்கொயர்னா 4, 2 பவர் 3னா 8, 2 பவர் 4னா 6. அகைன் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 5 என்ன வரும், 2 பவர் 5 வந்து 6ல வந்து 2 பவர் 4 வந்து 6ல முடியுது. இது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 6 2s are 12ன்னு வரும். அடுத்து 2 பவர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கூட இன்னொரு 2 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 அப்படின்ற யூனிட் டிஜிட் கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு 2486 2486ன்னு சொல்லிட்டு 4 சைக்கிளா எனக்கு எண்ட் ஆகும். சரியா, 4 சைக்கிளாக வர்றதுனால நான் 4 பாக்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ 2486ன்னு வரும், அகைன் 2486ன்னு வரும். அதனால நான் இதை வந்து இப்படியே வந்து இதோட முடிச்சுக்கிறேன். சரியா, 4 பவர்ஸோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ எப்படி வந்து 4 and 9 வந்து 2 சைக்கிளாக நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி 2 3 7 8 வந்து 4 சைக்கிளாக வரும். சரியா, இப்போ வந்து 3 பவரில் பாருங்க, 3 பவர் 1 வந்து 3, 3 ஸ்கொயர்னுடைய வேல்யூ 9, 3 கியூப்னுடைய வேல்யூ இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது. இது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் 3 கியூப் வரும், 9 3s are 27. ஸோ இந்த யூனிட் டிஜிட் 7. 3 பவர் 4 வந்து 3 கியூப் கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் 3 பவர் 4 வரும். அப்போ 7 3s are 21. ஸோ யூனிட் டிஜிட் 1. அடுத்து 3 பவர் 5 வேல்யூ இங்கே வந்து ஆல்ரெடி 1 இருக்குது. 3 பவர் 4 கூட இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3 பவர் 5 கிடைக்கும். 1 3s are 3. 3 பவர் 6 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. இது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் 3 பவர் 6 கிடைக்கும். அப்போ 3 3s are 9. ஸோ இப்போ இது பாருங்க 3971 மறுபடியும் 3971 சொல்லிட்டு அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இது வந்து 4 சைக்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து 3971 இப்படி வந்து மாறுதா. இப்போ இதே மாதிரி 7 and 8க்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேபிள் வந்து ஃபில் பண்ணுங்க. சரியா, ஸோ நானும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் டேபிள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து வந்தது 7
7 பவர் 1 வேல்யூ வந்து 7. 7 ஸ்கொயர் வந்துட்டு 7 7s are 49. ஸோ 9 தான் யூனிட் டிஜிட். அடுத்து 7 பவர் 3ன்றது 7 ஸ்கொயர் கூட ஒரு 7 மல்டிப்ளை பண்ணுறோம். 9 7s are 63. ஸோ 3 தான் வந்து யூனிட் டிஜிட். அடுத்து 7 பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 கியூப் கூட ஒரு 7 நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 3s are 21. ஸோ யூனிட் டிஜிட் 1. 7 பவர் 5 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு 7 மல்டிப்ளை பண்ணுறோம். 1 7s are 7. அடுத்து 7 பவர் 6 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 7 பவர் 5 கூட ஒரு 7 மல்டிப்ளை பண்ணுறோம். 7 7s are 49. ஸோ 9. ஸோ இங்கேயும் எப்படி முடியுதுன்னா 7 9 3 1 7 9 3 1ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 சைக்கிளாக வரும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? 7 9 3 1 இந்த மாதிரி எழுதுவோம். அதே மாதிரி 8க்கு ஸோ 8 பவர் 1 வேல்யூ 8 பவர் 1 வேல்யூ 8. 8 ஸ்கொயர் வேல்யூ 8 x 64. ஸோ 4ல வந்து எண்ட் ஆகும். 8 கியூப்னு எடுத்துக்கிட்டோம்னா 4ல முடியுது 8 ஸ்கொயர். ஸோ அது கூட ஒரு 8 மல்டிப்ளை பண்ணுறேன். 8 4s are 32. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 2. அடுத்து 8 பவர் 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த யூனிட் டிஜிட் 2 கூட நான் 8 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 8 2s are 16. 6ல முடியும். அடுத்து 8 பவர் 5 இது கூட ஒரு 8 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 8 6 are 48. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 8. 8 பவர் 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த 8 கூட இன்னொரு 8 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 8 8s are 64. ஸோ 4ல வந்து முடியும். ஸோ இதுவுமே பாருங்க 8 4 2 6 8 4 அடுத்து 2 6ன்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ 8 4 2 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2 and 3 ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2ல இருந்து தான் 8 வந்து ஷஃபிள் பண்ணி அரைவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க 2 4 8 6ன்னு இருக்குது. அதே 8க்கு பாருங்களேன் 8 ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அடுத்து 4 8 4 அடுத்தது 2 6. ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க 3 9 7 1 இருக்குது. இதுல இருந்து 7 அடுத்து 9 அப்புறம் அங்க இருந்து 3 1 அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேபிள்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். இந்த டேபிள் எப்படி வந்துச்சுன்றது புரிஞ்சிச்சு அவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ ஒரு நம்பர் எண்டிங் வித் 2 3 7 8. ஸோ 2ல எண்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரி நம்ம பண்ணணும், 3ல எண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், 7ல எண்ட் ஆச்சுன்னா என்ன, 8ல எண்ட் ஆச்சுன்னா என்ன. ஸோ இது வந்து 4 சைக்கிள்ல மாறி மாறி வரும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். சரியா? இனிமே தான் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்ல இருந்தே பார்த்துருவோமா? 7 பவர் 7 997 அப்படின்னு இருக்கு. இப்போ 7 பவர் 7 997 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பேஸ் நான் பார்க்கணும். இப்போ பேஸ் வந்து 7ல எண்ட் ஆகுது. ஸோ 7ல எண்ட் ஆச்சுன்னா இது டைப் 1 2 3 கேட்டீங்கன்னா டைப் 3 அந்த லிஸ்ட் 3 சேர்ந்த இது. சரியா? அப்போ 7ல எண்ட் ஆகும் பொழுது என்ன பண்ணணும், இந்த டைப் 3ல வரக்கூடிய நம்பர்ஸ் 2 3 7 8 இதுல எந்த நம்பர்ல எண்ட் ஆனாலும் நான் இப்ப சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன ஸ்டெப் அப்படின்னா, பேஸ் பார்த்துட்டீங்க, தேர்ட் டைப்ல தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடுத்து பவரை நீங்க எடுத்துக்கணும். பவரை எடுத்து 7997 இந்த பவரை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், இது எத்தனை சைக்கிளா இருக்குது, 1 2 3 4ன்னு 4 சைக்கிளா இருக்குதா? அதனால நான் வந்து 4ஆல நான் டிவைட் பண்ண போறேன். ஏன் 4ஆல டிவைட் பண்ண போறேன் அப்படின்னா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 4 1s are 4 ரிமைண்டர் 3 39 வரும். ஸோ இப்போ 9 4s are 36 ரிமைண்டர் 3 39 வரும். 9 4s are 36 ரிமைண்டர் 3 37. 9 4s are 36 ரிமைண்டர் 1. ஸோ இப்போ ரிமைண்டர் இங்க என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வருது. சரியா? இந்த ரிமைண்டர் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ ரிமைண்டர் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்னு அர்த்தம். சரியா? ஏன் ரிமைண்டர் 1ன்னா ஃபர்ஸ்ட்னு சொல்றேன், இப்போ 7 பவர் 1 இருக்குது. சரியா? இல்லைன்னா இப்படி வச்சுப்போம், 7 பவர் 5ன்னு இருக்குது. இப்போ 7ல முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணணும், பவரை வந்து 4ஆல நான் டிவைட் பண்ணணுமா, 5 டிவைட் பை 4. ஸோ 4ஆல டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும், 1 தான் வரும். அப்போ நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, 7 பவர் 1 2 3 4 5ன்னு வரும்போது அகைன் எனக்கு என்ன கிடைச்சது, 7 பவர் 1க்கு என்ன வேல்யூ கிடைச்சதோ அதே தான் 7 பவர் 5க்கும் கிடைச்சது.
அடுத்து என்ன வரும், மறுபடியும் 7 பவர் 9க்கு அதே வேல்யூ கிடைக்கும். மறுபடியும் அது கூட 4 கூட்டணும்னா 7 பவர் 13க்கு அதே வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ 4 தடவை வர்றதுனால நமக்கு ரிமைண்டரை பேஸ் பண்ணி அந்த ஒரு வேல்யூ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம், ரிமைண்டர் 2 அப்படின்னா ரெண்டாவது வேல்யூன்னு அர்த்தம், ரிமைண்டர் 3னா தேர்ட் வேல்யூன்னு அர்த்தம், அண்ட் தென் ஃபைனலா ரிமைண்டர் 0. ஏன் 0 அப்படின்னா இது வந்து 4ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பரா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 7 பவர் 5ன்னு இருக்குது. ஸோ இதுல வந்து ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன வரும், 1ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் 1 அப்படின்னா 7 பவர் 1 என்னவோ அதுதான் வந்து ரிமைண்டர் 1. இது நான் ஃபுல்லா அழிச்சிட்டு சொல்றேன், ஒரு நிமிஷம். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சது, ரிமைண்டர் 1 கிடைச்சது. ஸோ ரிமைண்டர் 1 அப்படின்னா 7 பவர் 1க்கு என்ன வேல்யூ வரும், 7 தான் வரும். ஸோ இப்போ ரிமைண்டர் 1னா 7 பவர் 1. ரிமைண்டர் 2னா என்ன பண்ணுவீங்க, 7 பவர் 2ன்னு போடணும். ரிமைண்டர் 3னா 7 பவர் 3. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 7 பவர் 4. ஏன்னா 4ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பரா வரும். இப்போ 7 பவர் 5 வந்து 5 டிவைட் பை 4ன்னு போடுவீங்க, ரிமைண்டர் 1 கிடைக்கும். 7 பவர் 6ன்னு வந்துச்சுன்னா 6 டிவைடட் பை 4. அப்போ 4 1s are 4, ரிமைண்டர் 2 கிடைக்கும். அதே மாதிரி 7 பவர் 7 அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும். 7 பவர் 8ன்னு போட்டீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகி எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும். ஸோ அதனால ஃபோர்த் நம்பர் என்னவோ அதுதான் நான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு இதுலையுமே 2ஆ இருக்கட்டும், 3ஆ இருக்கட்டும், 7ஆ இருக்கட்டும், 8ஆ இருக்கட்டும், 7 பவர் 1 வேல்யூ, 7 பவர் 2 வேல்யூ, 7 பவர் 3 வேல்யூ, 7 பவர் 4 வேல்யூ. ஸோ இந்த பவர் 1 2 3 4 இதனுடைய வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ரிமைண்டர் 3 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சுன்னா, அப்போ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு நம்பர் 8ல முடியுது, பவர் வந்து 4ஆல டிவைட் பண்ணி பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 3ன்னு வருதுன்னா, அப்ப 8 பவர் 3 வேல்யூ என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அவ்வளவுதான் மேட்ரு. சரியா? இப்ப அடுத்த இன்னொரு சம் சால்வ் பண்ணா உங்களுக்கு புரிய வரும். இது எடுத்துப்போமே. இப்போ வந்து இது வந்து இந்த சிம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா பவருக்கான சிம்பிள் தான் இது. சரியா? 3 இப்படி போட்டா பவர். ஸோ 3 பவர் 99 இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டுன்னு 99 தடவை 3 நான் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கான அர்த்தம் தான் இது. சரியா? இப்போ நம்ம எப்படி பார்த்துருந்தோம், அந்த பேஸ் பார்க்கணும். பேஸினுடைய யூனிட் டிஜிட் வந்து 2 3 7 8 இருந்துச்சுன்னா தேர்டு டைப்பை ஃபாலோ பண்ணி நான் சம்மை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ தேர்டு டைப்பை ஃபாலோ பண்ணி சம்மை சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பவரை நான் எடுத்துக்கணும். அந்த பவரை 4ஆல நான் டிவைட் பண்ணணும். ஏன்னா அது 4 சைக்கிள் வரும் அப்படின்றதுனால நான் 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 4ஆல நான் டிவைட் பண்ணேன்னு சொன்னா 4 2s are 8, ரிமைண்டர் 1 வரும். ஸோ 19 வரும். இப்போ 4 4s are 16, 4 4s are 16, ரிமைண்டர் 3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்னுடைய ரிமைண்டர் என்னது, 3. ஸோ ரிமைண்டர் 3னா நான் என்ன சொன்னேன், இது எண்டிங் வித் 3யா. ஸோ ரிமைண்டர் 3னா 3 பவர் 3, 3 1s are 3, 3 பவர் 1 வந்து 3, 3 பவர் 2 வந்து 3 3s are 9, 3 பவர் 3 வந்து 9 3s are 27. ஸோ 7ல எண்ட் ஆகும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சம் சால்வ் பண்ணணும். இதே மெத்தட்ல இன்னொரு சம் நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க, 67 பவர் 32, 67 பவர் 32 இருக்குது. இப்போ இது வந்து 7ல எண்ட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ என்ன பண்ணணும், நான் பவர் வந்து பார்க்கணும். அப்போ பவரை நான் வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். அப்போ ரிமைண்டர் என்ன வருதோ அதுக்கேற்ற பவர் தான் ஆன்சர் வரும். ஸோ இதுக்கான கொஸ்டின் 9th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தேர்டு டைப்பை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சம்மை நான் வந்து சொன்னேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 3 பவர் 9325 இருக்குதா, ஃபோர்த் சம் 3 பவர் 9325. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபோர்த் சம் 9th சம் என்னன்றத ஆன்சரை சொல்லுங்க. அண்ட் தேர்டு சம் இதுக்கும் வந்து 2 பவர் 79, இதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்க. சரியா? ஸோ 2ல முடிகிற நம்பர், 3ல முடிகிற நம்பர், 7ல முடிகிறது, 8ல முடிகிறது. ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ
இது வந்து பார்த்தீங்கன்னா 4ல் முடியக்கூடிய நம்பர். ஸோ பேஸ் வந்து 4ல் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இப்போ 4ல் எண்ட் ஆச்சுன்னா என்ன ரூல் பார்த்தோம்? ஆட் பவர் ஈவன் பவர் பார்த்தோம். ஆட் பவர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 4 பவர் 1 யூனிட் டிஜிட் என்னது? 4. ஈவன் பவர் வந்துச்சுன்னா 4 ஸ்கொயர்னுடைய வேல்யூ 16. ஸோ யூனிட் டிஜிட் என்ன? 6. அப்போ நம்ம பவரை பார்க்கணும். பவர் வந்து 925. இது ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணான்னு கேட்டால் ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்ணா இருக்குது. ஸோ அப்போ ஆட் பவர் வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 தான் வந்து யூனிட் டிஜிட் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 4 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து 5ல் வந்து எண்ட் ஆகுது நம்பர். ஒரு நம்பர் 5ல் எண்ட் ஆச்சுன்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம் ரூலு? 0 1 5 6 இந்த மாதிரி எந்த நம்பர்ல எண்ட் ஆனாலும் அதே நம்பர் தான் எனக்கு யூனிட் டிஜிட்டா கிடைக்கும். அதுக்கு பவர்ல என்ன இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி பார்த்தோமா? ஸோ அப்போ 912 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது. இந்த பவர் என்ன வேணா எடுத்துட்டு போகுது. எனக்கு யூனிட் டிஜிட் 5ல் முடிஞ்சிட்டாலே ஆன்சர் வந்து 5ல் தான் எண்ட் ஆகும். ஸோ 3 பவர் 99 எப்படி போடணும்னு சொல்லியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இதுவும் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து பாருங்க. ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். இது ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ட்ரை வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10th சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம், 2 டேர்ம் கொடுத்துருக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? 9 பவர் 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்பர் வந்து 9ல் எண்ட் ஆகுது. 9ல் எண்ட் ஆச்சுன்னா ரூல் என்ன? 9ல் எண்ட் ஆச்சுன்னா ஆட் பவர் ஈவன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆட் பவர்னா 9 பவர் 1 வேல்யூ 9, ஈவன் பவர்னா 9 பவர் 2, 9 ஸ்கொயர் வேல்யூ 81. ஸோ யூனிட் டிஜிட் 1. ஸோ ஆட் பவர் இருந்துச்சுன்னா 9, ஈவன் பவர் இருந்துச்சுன்னா 1ன்னு போடணும். 27 அப்படின்றது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஒற்றைப்படைனா இரட்டைப்படை என்னன்னு கேட்டா இது வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ அப்போ இதனுடைய யூனிட் டிஜிட் 9. சரியா? அப்போ 9 பவர் 27 வேல்யூ அதனுடைய யூனிட் டிஜிட் 9. அடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 27 பவர் 9. 27 பவர் 9 இதனுடைய யூனிட் டிஜிட் என்னது எதுல முடியுதுன்னு கேட்டீங்கன்னா 7ல் முடியுது. அப்போ 7ல் முடிஞ்சதுன்னா அதுக்கு என்ன ரூல்னு கேட்டீங்கன்னா 7 பவர் 1, 7 பவர் 2, 7 பவர் 3, 7 பவர் 4ன்னு சொல்லிட்டு 4 சைக்கிளிக்கலாக வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? பவரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 9 தான் பவர். அந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8. எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 1 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 1 அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இது 7ல் முடியுதா? அப்போ ரிமைண்டர் 1ல் முடிஞ்சுன்னா 7 பவர் 1. ஸோ அதனுடைய வேல்யூ என்ன? அதனுடைய யூனிட் டிஜிட் 7. ஸோ அப்போ 9 பவர் 27 யூனிட் டிஜிட் 9, 27 பவர் 9 யூனிட் டிஜிட் 7. அப்போ 9 + 7 அப்படின்னு இது வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஒரு நம்பர் டேஷ் 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 கடைசியாக 9ல் முடியும். அதே மாதிரி ரெண்டாவது நம்பரை வந்து சால்வ் பண்ணோம்னா டேஷ் 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 டேஷ்னு சொல்லிட்டு 7ல் முடியும். ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா யூனிட் டிஜிட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். எப்படி மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஃபைனல் ஆன்சரோட யூனிட் டிஜிட் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் நான் ஆட் பண்ணால் எனக்கு யூனிட் டிஜிட் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ 9 7 16ன்னு வரும். ஸோ இப்போ அந்த 6 தான் வந்து என்னுடைய ஃபைனல் ஆன்சருடைய யூனிட் டிஜிட்டாக இருக்கும். ஸோ 10th ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6. ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சரியா? அண்ட் தென் இதுவுமே வந்து ப்ரீவியஸ் சம் மாதிரி தான், சேம் மெத்தட் தான். என்ன கேட்டிருக்கிறாங்க? 3 இப்படி போட்டால் பவர்னு சொன்னேன். ஸோ 3 பவர் 98 மைனஸ் 3 பவர் 89. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்? யூனிட் டிஜிட் வந்து 3ல் எண்ட் ஆகுது. ஸோ 3ல் எண்ட் ஆச்சுன்னா அதுக்கான ரூல் என்ன அப்படின்றத யோசிங்க. யோசிச்சு என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஸோ அந்த ரூல் அப்ளை பண்ணி இதுக்கு ஒரு யூனிட் டிஜிட் வரும், இதுக்கு ஒரு யூனிட் டிஜிட் வரும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு, மைனஸ் ரெண்டாவது ஒரு யூனிட் டிஜிட் வரும். சரியா? இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சரியா? ஸோ இப்போ அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோலேயே. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து 3ல் முடியுது. சரியா? 3ல் முடியுது. அப்போ 3ல் முடிஞ்சதுன்னா நான் வந்து அந்த 4 சைக்கிள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்போ நான் பவர் வந்து செக் பண்ணணும். ஸோ பவர் செக் பண்ணும்போது
98 இருக்குது. இப்போ 98 நான் 4ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8, ரிமைண்டர் 1, 18 இருக்கும். 4 4s are 16, ரிமைண்டர் என்னது எனக்கு ரிமைண்டர் 2 அப்படின்னு கிடைக்குது. சரியா, ரிமைண்டர் 2. ஃபர்ஸ்ட் வந்து ரிமைண்டர் 2ன்னு கிடைக்குது. அப்போ 2 அப்படின்னா 3/2, அதான் வந்து ரிமைண்டர் 2க்கான அர்த்தம். 3/2 வேல்யூ 9. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முடைய யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 9. சரியா, மைனஸ் ரெண்டாவது டேர்ம் 3/89. ஸோ அப்போ 89 நான் 4ஆல் டிவைட் பண்ணணும். 4 2s are 8, அடுத்து 4 2s are 8, ரிமைண்டர் 1 அப்படின்னு வரும். ரெண்டாவது டேர்முக்கு ரிமைண்டர் 1. ஸோ அப்போ 3/1 அப்படின்னு வரும். 3/1 வேல்யூ 3. ஸோ அப்போ இதனுடைய யூனிட் டிஜிட் 3. சரியா, ஸோ அப்போ 9 ஒரு யூனிட் டிஜிட் இருக்கு, 3 ஒரு யூனிட் டிஜிட் இருக்கு. 9லேருந்து 3 கழிச்சோம்னா 6ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 6 தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேவா, இப்போ இதே சம நான் மாத்தி கொடுக்குறேன்னு வைங்க. 3/89 மைனஸ் 3/98 இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 9 and 3 வந்து பிளேஸ் சேஞ்ச் ஆகுமா? ஸோ 3லேருந்து 9 என்னால் வந்து சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 123 இருக்குது, 259 இருக்குது. இதுலேருந்து இதை நீங்கள் கழிக்கணும். இல்லைனா 323லேருந்து 259 கழிக்கணும். சரியா, அப்போ 3லேருந்து 9 போகாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுவேன். ஸோ அப்போ இங்கே 1ஆ மாறிடும், இங்கே 13ஆ மாறிடும். அப்போ 13ல் 9 போச்சுன்னா 4 அப்படின்னு வருமா? அப்போ இந்த 4 தான் வந்து உங்களுடைய யூனிட் டிஜிட். இது புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டேர்ம்ல பெரிய டிஜிட் வந்துட்டதுனால, பெரிய நம்பர் வந்துட்டதுனால நான் டைரக்டா 9லேருந்து 3 கழிச்சா 6ன்னு போட்டுட்டேன். ஒருவேளை அந்த நம்பர் மாத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து இதுல இருந்து இதை கழிக்கும் போது எனக்கு யூனிட் டிஜிட் என்ன அப்படின்றத தெரியணும். ஸோ இது வந்து இதுல இருந்து இதை கழிக்க முடியாது. பட் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் வருது, ரெண்டாவது நம்பர் பெரிய நம்பரா வந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஒரு நம்பரை கடன் வாங்கினா எனக்கு இங்க என்ன கிடைக்குமோ அந்த நம்பர்ல இருந்து இந்த 9 வந்து நான் கழிக்கணும். அந்த மாதிரி நீங்க போடணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல்ல GS + ஆப்டிடியூட் வந்துட்டு உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து வீடியோஸ் வந்து டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாரும் வந்து யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம். ஸோ அதில் ஏதாவது வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும், இல்லை ஏதாவது வந்து சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த GS அண்ட் ஆப்டிடியூட் கோர்ஸை நீங்கள் வந்து 1 இயராக வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ 1 இயருக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதுக்கான கண்டென்ட் எல்லாம் ஷெட்யூல் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே நாங்கள் ரெகுலராக போடும்போது நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ப்ராப்பர் நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை ப்ராப்பராக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரிவைஸ் பண்ணணும். இப்போ ரிவைஸ் பண்ணதோட போதுமா, நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரிவைஸ் பண்ணதை நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் நீங்கள் வந்து எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே வந்து அசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அசஸ்மெண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட், எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு இங்கே GS அண்ட் ஆப்டிடியூட் கோர்ஸில் என்னெல்லாம் நாங்கள் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோமோ, மண்டே டு சாட்டர்டே என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோமோ அந்த டாபிக்ஸை சண்டேல உங்களுக்கு வந்து டெஸ்ட் கவர் பண்ணிடுவோம். டெஸ்ட் வந்து நடந்துடும். ஸோ அப்போ நீங்கள் டெய்லி என்ன பண்ணுவீங்க? மண்டே வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை நோட்ஸ் எடுப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டியூஸ்டே பார்ப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க, ரிவைஸ் பண்ணுவீங்க. மண்டே டியூஸ்டே 2 நாள் எடுத்த நோட்ஸை மொத்தமாக தேர்ட் டே ரிவைஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சாட்டர்டே வரைக்கும் இந்த ரொட்டீனை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் இந்த 6 நாள் நீங்கள் பார்த்த வீடியோவை 6 நாள் எடுத்த நோட்ஸை நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு 7வது நாள் சண்டேல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் எழுதுவீங்க. இப்போ டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த டாபிக் நல்லா தெரிஞ்சிருக்குது, நீங்கள் எதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு டாபிக் படித்தாலுமே அது டெப்த்தாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா, கரெக்டாக புரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்றது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும், நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்றது. சரியா? ஸோ அப்போ அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கீ வந்து செக் பண்ணணும்.
ஆன்சர் கீ ஜஸ்ட் 1க்கு A 2க்கு B அப்படின்னு செக் பண்ணாம அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்க பார்க்கணும். சரி, அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வீக்கெண்டில் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருவோம், அதோட அலாங் வித் தட் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். இப்போ இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கணும் இல்லையா, அந்த படிக்கிறதுக்கான நோட்ஸ் பிடிஎஃப்பும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இந்த நீங்கள் பர்சனலாக இருக்கிற நோட்ஸு, நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற பிடிஎஃப் நோட்ஸ், இதெல்லாம் படிச்சுட்டு டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்து இதில் ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளனேஷனில் நாங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதையும் உங்கள் நோட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ரெகுலராக வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 இயருக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஆஸ்பிரேஷன் குரூப் 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், ஸோ அந்த ஆஸ்பிரேஷனை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் 1,999. ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இதுக்கு நாங்கள் வந்து வெளியில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மினிமலான ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக மட்டுமே இந்த வந்து ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். வெளியில் மார்க்கெட்டில் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 10,000 8,000 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஜஸ்ட் 1,999 மட்டும்தான். இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு வந்துடுது. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு 1 இயருக்கு இந்த ஒரு ரொட்டீன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 1 இயருக்கு எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதை விட ரொம்ப சீப்பாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறீங்கனாலே, ஒரு ஜிஎஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணுறீங்கனாலே ஓவராலாக வந்து 6 மந்த் கோர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு பிரேக் பண்ணி உங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இதை நீங்கள் 1 இயர் அக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யாரெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய என்ரோல்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பின்னாடி யோசிச்சுக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஷெடியூல் வந்து ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு திருப்தியாக வந்து இருக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து இதை படிச்சிட்டோம், இதை டெஸ்ட் எழுதிட்டோம்னு ஒரு திருப்தியோட நீங்கள் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 வீக் லேட் ஆகிட்டீங்க, 2 வீக் லேட் ஆகிட்டிங்கன்னா அப்போ அதை வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ 1 வீக் சிலபஸ் போயிடுச்சு, அதை கவர் பண்ணிடுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பேர்டன் ஆயிரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அல்லது மெயில் ஐடிக்கு கூட நீங்கள் மெயில் பண்ணி கேளுங்க. நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் எங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி. கீப் சப்போர்ட்டிங் அஸ்.